ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்துருப்பீங்க. என்னடா லாக்டவுனில் ஸ்கேம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கண்டிப்பாங்க கொரோனா காலத்தில் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணி நிறைய பேர் பணம் மோசடி பண்ணுறது, ஜாப் வாங்கி தரேன், அந்த இது தரேன், இது பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் இந்த பணத்தை மோசடி பண்ணுறாங்க. நிறைய பேர்த்து ஏமாற்றி பணத்தை மோசடி பண்ணுறாங்க. ஸோ இதனால் ஏகப்பட்ட பேர் ஆபத்தில் மாட்டிக்கிறாங்க. ஏகப்பட்ட பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அண்ட் இந்த டைமில் நான் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட பேர் பணத்தை மோசடி பண்ணுற கும்பல் நிறைய பேர் பெருகிட்டாங்க சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பில் பணம் கஷ்டம், என்ன பண்றதுன்னு தெரியாம சில பேர் ஏகப்பட்ட தப்புகளை பண்றாங்க. நீங்க கேட்கலாம், நீ என்னப்பா சொல்ல வர புதுசா நீங்க கேட்கலாம். ஸோ அவேர்னஸ் வீடியோ தான். ஸோ இந்த சில டிப்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணா அது தவிர்க்கணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி சில டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பட்சத்தில் மட்டும் தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ நீங்க கேட்கலாம், அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ என்ன வீடியோ சொல்றது, நான் என்ன கேட்கறேன்னு சொல்லி நீங்க கேட்கலாம். அப்படி இருக்கும் யாரா இருந்தாலும் வீடியோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ யூஸ்ஃபுல்லா இருக்கும், சில பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பட்சத்தில் அவங்க வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு டிப்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும் லைஃப்ல. கண்டிப்பா வீடியோ போறதுக்கு நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணிருங்க. மேபி இந்த வீடியோ லென்த்தா கூட இருக்கலாம். ஸோ போறதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் அக்கௌண்ட்ல ஃபாலோ பண்ணிட்டு போயிருங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கொரோனா காலத்தில் நிறைய பேர் வீட்டில் இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வேலை இருந்துச்சு. சரி, ஏகப்பட்ட பேருக்கு பண கஷ்டம்லாம் இருக்குது. அப்படி இருக்கவங்க சில தப்புகள்லாம் பண்ணுறதுக்கு போகிறாங்க. அதாவது மக்களை ஏமாற்றி இந்த மாதிரி இந்த வழியில் ஜாப் வாங்கி தர, வேலை வாங்கி தர, அந்த இது தர, வாட்ஸ்அப்பில் இப்படி மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் பெருகிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இதை தப்பிக்கிறதுக்கு சில டிப்ஸ் நான் சொல்கிறேன். ஏகப்பட்ட டிப்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ஸ் நீங்கள் வச்சுருப்பீங்க. அது மேபி சிலர் ஒரு பேங்க் அக்கௌண்ட், ரெண்டு ப்ரைவேட்டு, ரெண்டு பப்ளிக்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கிட்டத்தட்ட 1 to 2 or more பேங்க் அக்கௌண்ட்ஸ் வச்சிருப்பீங்க. அது இந்த லாக்டவுன் டைமில் 1 or 2 டெய்லி அதை யூஸ் பண்ணிருப்பீங்க. அன்றாட வேலைகளில் ஏதாவது ஏடிஎம் பணம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிருப்பீங்க. அண்ட் வேற ஏதாவது யூஸ் பண்ணாமல் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா, ரொம்ப நாள் 6 மாசமோ 1 வருஷமோ பேங்க் அக்கௌண்ட் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருந்துச்சுன்னா, அந்த பேங்க் அக்கௌண்ட்டை ஃபர்ஸ்ட் நீங்கள் பேங்கை கான்டாக்ட் பண்ணி இந்த அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணி வைங்க அல்லது ஃப்ரீஸ் பண்ணி வைக்க சொல்லுங்க. ஏன்னு கேட்குறீங்களா? அதாவது இந்த ஏமாத்துறவங்க இருக்காங்க, ஆன்லைனில் ஃப்ராட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க இருக்காங்க பற்றி, அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஆக்டிவாக இருக்கிற அக்கௌண்ட் நம்பரை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதில் யூஸ் பண்ணி நம்மளோட அக்கௌண்ட் யூஸ் பண்ணி அவங்க ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்ணுறது, இந்த மாதிரி மோசடி எல்லாம் வந்துச்சு நம்ம மேலே அந்த தப்பு சேரும். நீ உங்க பேங்க் அக்கௌண்ட் தான் இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு சொல்லி நம்மளை தேடி வருவாங்க. அதனால் நமக்கு தெரியாமல் யார் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் இன்ஆக்டிவாக இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ண முடிஞ்சா க்ளோஸ் பண்ணுங்க. பேங்க் லாக்டவுன் முடிச்சுட்டு போய் க்ளோஸ் பண்ணிக்கங்க. அல்லது பிளாக் பண்ணி வச்சுங்க, ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருங்க. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு நான் அக்கௌண்ட் எல்லாம் போட்டு நான் ரீஆக்டிவேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேங்க்ல கான்டாக்ட் பண்ணி சொல்லிருங்க. நம்ம அக்கௌண்ட் நம்பர் யூஸ் பண்ணி நிறைய ஃப்ராட்ஸ் எல்லாம் நடக்கலாம். ஸோ அதுல தவிர்க்கிறதுக்கு முதல்ல இன்ஆக்டிவ் இருக்கிற பேங்க் அக்கௌண்ட் பிளாக் பண்ணுங்க. நம்ம ரெண்டாவது பார்க்க போற டிப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல அதாவது இப்போ ஜாப்ஸ் நிறைய பேர் இழந்துட்டாங்க, நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த சுச்சுவேஷன்ல அது எதுவும் பண்ண முடியாது. ஸோ தவறு தான். அப்படி இருக்கிற டைம்ல யூஸ் பண்ணி சில பேர் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் இருக்கு, இவ்வளோ படிச்சிருங்க, இவ்வளோ வேலை சம்பளம் கொடுக்குறாங்க, 10,000 தரேன், 20,000 தரேன், 30,000 தரேன், 40,000 தரேன், அப்போ 10 நாள் இவ்வளோ சம்பாதிக்கலாம், 20 நாள் இவ்வளோ சம்பாதிக்கலாம், மாசத்துக்கு இவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட்ஸோ அல்லது நீங்க லிங்க்ஸோ அதை பார்த்துருங்க. இந்த கம்பெனியில் எவ்வளோ சம்பளம் தரேன், இந்த கம்பெனியில் எவ்வளோ சம்பளம் தரேன்னு சொல்லி ஏகப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட் ஆன்லைனில் நீங்க பார்க்கலாம். ஸோ அதை நம்பி கிட்டத்தட்ட உள்ள போய் பார்த்தோம்னா அட்வான்ஸாக எவ்வளோ பே பண்ணுங்க, 5,000 பே பண்ணுங்க, 10,000 பே பண்ணுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் ஜாப் வாங்கி கொடுக்குறோம் சொல்லி இந்த மாதிரி ஏமாத்து வேலை நிறைய பேர் ஈடுபட்டிருக்கலாம். ஸோ நீங்க வேலை இழந்தவங்க திடீர்னு அறக்கப்படுச்சு அப்படி போய் இந்த நமக்கு வேலை கிடைச்சிச்சு, நமக்கு இந்த டைம்ல கிட்டத்தட்ட ஒரு 20,000 சம்பளம் கிடைச்சா நமக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க போகலாம். அப்படி போனால் வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. சில பேர் இன்டர்வியூ கஷ்டப்பட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணியே 3 ரவுண்ட் 4 ரவுண்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணியே வேலை கிடைக்காம சுத்திட்டு இருக்காங்க. ஆன்லைன்ல ஏதோ ஒருத்த பார்த்து 5,000 10,000 முன் பணம் கட்டினா நமக்கு யாருன்னே முகம் தெரியாதவங்க எப்படி நம்ம நம்பி வேலை கொடுப்பான்னு நீங்களே யோசிக்கணும். ஸோ அப்படி ஆன்லைன் ஏதாவது ஜாப்ஸ் தரோம், இந்த இவ்வளோ சம்பளத்தில் நாங்கள் தரோம், இவ்வளோ பேமெண்ட் முன்னாடியே கட்டுங்க, இந்த மாதிரி சொன்னால் நீங்க தவிர்த்துருங்க. முற்றிலும் யோசிக்கவே வேண்டாம். நீங்க லாக்டவுன் முடிஞ்சு கூட இன்டர்வியூ நீங்க கஷ்டப்பட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி குறைஞ்ச வேலை கூட சம்பளத்தில் போய்க்கலாம். இந்த மாதிரி நீங்க அமௌண்ட் கட்டினா கூட இங்கே கடன் வாங்கி அல்லது ஃப்ரெண்டு கிட்ட வாங்கி நீங்க அமௌண்ட் கட்டுங்க, அந்த அமௌண்ட் வேஸ்ட் ஆச்சுன்னா ரொம்பவே கஷ்டமாயிரும். அதனால இந்த மாதிரி ஃப்ராட்ஸ், இந்த மாதிரி ஸ்கேம் இருக்கு, நீங்க தவிர்க்கிறதுக்கு ஆன்லைன்ல ஜாப் வருச்சுன்னா நீ வெரிஃபிகேஷன் பண்ணுங்க. ஒரு 10 இடத்துல வெரிஃபிகேஷன் பண்ணுங்க. அஃபிஷியல் வெரிஃபிகேஷன் அதை மட்டும் அப்ளை பண்ணி ஜாப் கிடைச்சா ரொம்பவே சந்தோஷம் தான். ஸோ அன்வெரிஃபைல், அன்அஃபிஷியல், இல்லீகல் இந்த மாதிரி வெப்சைட்ல இருந்து தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ல இந்த மாதிரி இருந்து ஜாப் ஆஃபர் வந்துச்சுன்னா தவிர்த்துருங்க. மூணாவது பார்க்க போற டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏதாவது ஒருத்தர் ஃபோன் பண்ணியோ அல்லது பேங்க்ல இருந்து பேசுறேன் இந்த மாதிரி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பேன் கார்டு நம்பர் கொடுங்க,
ஓடிபி சொல்லுங்க, அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்க, ஏடிஎம் பின் கார்டு சொல்லுங்க, ஏடிஎம் பின் நம்பர் சொல்லுங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ், அதாவது நம்ம பேங்க் சுற்றில் இருக்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே, ஃபோன் நம்பர் சொல்லுங்க, இது எல்லாமே வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி பேங்க்ல இருந்தா ஃபோன் பண்றோம், இவங்க கவர்மெண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஒன்று வந்து தெரிஞ்சுக்க நான் சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கவர்மெண்ட்டுமே எந்த ஒரு பேங்க்குமே உங்களுக்கு வந்து டைரக்டா ஃபோன் பண்ணி அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க, பேடிஎம் பின் நம்பர் சொல்லுங்க, ஓடிபி பாஸ்வேர்டு சொல்லவே மாட்டாங்க. அப்படியே பேங்க் தரப்புல இருந்து ஃபோன் பண்ணாலும் பேங்க்குக்கு தான் வர சொல்லுவாங்க தவிர எந்த ஒரு பேங்க்குமே உங்களோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் வந்து அவங்க கேட்கவே மாட்டாங்க. இதுவும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்படியே நீங்க பேங்க்ல இருந்து கேட்டாலும் நீங்க தரவே எவ்வளவு பெரிய விஷயமானாலும் நீங்க அந்த டீடைல்ஸ் தர வேணாம், ஸ்ட்ரைட்டா பேங்க்கே போயிருங்க. ஒரு நாள் 2 நாள் நீங்க வந்து தவிர்த்து நீங்க பேங்க்கே போய் அந்த டீடைல்ஸ் வந்து நீங்க கேட்டுங்க. இந்த மாதிரி கேட்டீங்களா, ஃபோன் பண்ணிச்சுன்னு சொல்லி நீங்க வந்து கேட்கலாம். அவசரப்பட்டு பேங்க்ல இருந்தா ஃபோன் பண்றாங்கன்னு சொல்லி உடனடியா நீங்க வந்து பெரியவங்க சொல்லுங்க, நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ பெரியவங்க சொல்லுங்க, உடனடியா பேங்க்ல இருந்து ஃபோன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு டக்குனு ஏடிஎம்யோ இல்லை பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக் நம்பர் ஓடிபி இதெல்லாம் மறந்து சொல்லிட்டோம்னா அதை வந்து நம்ம எல்லா பணத்தையும் உருவிட்டு போயிடுவாங்க. ஸோ நான் சொன்னது ஞாபகம் வச்சுங்க, பேங்க்ல இருந்து எக்காரணத்தை கொண்டும் ஃபோன் பண்ணவே மாட்டாங்க. அப்படியே ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் கேட்டாலும் நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ண வேணாம். ஸோ இது ஒரு 3வது டிப்ஸ், நல்ல டிப்ஸ் தான். இது நல்லா மண்டையில் ஏற்றி வச்சுக்கோங்க. எக்காரணத்தை கொண்டும் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ண வேண்டாம். 4வது டிப்ஸ் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாட்ஸ்அப்ல ஆகட்டும், மெசேஜ்ல ஆகட்டும், நமக்கு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். இந்த ஆர்கனைசேஷன் நடத்திட்டு இருக்கோம், இதில் வந்து நீங்கள் அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணுங்க. 5000 டெபாசிட் பண்ணீங்கன்னா 10000 கிடைக்கும், 10000 டெபாசிட் பண்ணீங்கன்னா 20000 கிடைக்கும், 20000னா 40000 80000 இவ்வளோ அமௌண்ட் வந்து கிடைக்கும், குறுகிய காலத்தில் இவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு காட்டும் போது, அதாவது ஆசை தூண்டும் போது வந்து நம்ம இப்போ சும்மா இருக்கும், அமௌண்ட் கிடைச்சா நமக்கு நல்லா இருக்குமே சொல்லிட்டு நம்ம ஆசைப்பட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். அந்த அமௌண்ட் கடைசி வரைக்கும் வரவே வராது. நமக்கு போனது தான். ஒன்று சொல்றது தெரிஞ்சுக்கங்க, குறுகிய வேலையில ஒரு காசு நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அந்த காசு நிலைக்கவே நிலைக்காது. கஷ்டப்பட்டு ஒருத்தர் சம்பாதிக்கிறான்னா அந்த காசு நிலைக்கும் கண்டிப்பா. நான் சொல்றேன், குறுகிய காலத்தில் 5000 போட்டால் 10000 கிடைக்குது, எந்த ஒரு வேலையும் செய்யாமல் சும்மா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கிடைக்குதுன்னா நீங்கள் எப்படி நம்பி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க எனக்கு தெரியல. அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா, ஏதாவது நியூஸ் வந்துச்சோ, வாட்ஸ்அப்லையோ மெசேஜ்லையோ எதுலையோ ஒன்று நீங்கள் பார்க்குறீங்க, ஆன்லைன்லையோ ஏதாவது பார்க்குறீங்கன்னா 100% தவிர்த்துருங்க. வாழ்க்கையிலேயே எப்பவுமே வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எடுக்காதீங்க. குறுகிய காலத்தில் அமௌண்ட் வந்து கிடைக்கும்னு சொல்லி நீங்கள் எடுக்க வேண்டாம். ஸோ கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு வந்து எப்பவுமே நெவர் ஃபெயில்ஸ் தான். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற டிப்ஸ் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோன் நம்பருக்கோ வாட்ஸ்அப்புக்கோ ஃபோன் நம்பர்லேயே கிட்டத்தட்ட 4 டிஜிட் நம்பர் வந்து சென்ட் பண்ணி உங்களோட மெசேஜுக்கு இந்த நம்பருக்கு வந்து 5000 இருந்திருக்கு, பிரைஸ் இருந்திருக்கு, ஸோ கால் பண்ணுங்கள், உங்களுக்கு பேங்க் டீடைல்ஸ் வருதுன்னு சொல்லுவாங்க. லிங்க் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபோன் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நிலைமையெல்லாம் வந்துடும். எந்த ஒரு காலத்தில் நான் சொன்ன மாதிரி வந்து நம்ம ஃபோன் நம்பர் எல்லாத்துக்குமே ஷேர் ஆகிருக்கும். அதாவது நம்ம நிறைய இடத்துல கொடுத்துட்டு அந்த டீடைல்ஸ் இந்த டீடைல்ஸ் எல்லாம் ஷேர் ஆகிருக்கும். அதே மாதிரி தேர்ட் பார்ட்டிஸ் ஏதாவது மெசேஜ் வந்தாலும் நீங்கள் தவிர்த்துங்க. வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி ஏகப்பட்ட லிங்க்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த லிங்க்ஸை வந்து நீங்கள் தயவு செஞ்சு கிளிக் பண்ணவே வேண்டாம். எந்த ஒரு லிங்க்ஸ் வந்தாலும் நீங்கள் டைரெக்டாக கிளிக் பண்ணணும். அஃபிஷியலாக தெரிஞ்சால் மட்டும் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அதில் வந்து வெப்சைட்டில் வந்து நீங்கள் என்டர் பண்ணி உங்களோட டீடைல்ஸில் வந்து கொடுக்கலாம். அன்அஃபிஷியலாக உங்களுக்கு தோணுனாலே இது நமக்கு ஏதோ ஒரு மாதிரி தோணுதே, இது நல்லா இல்லை மாதிரி தெரியுதே, அப்படி தோணுன ஒரு செகண்டே நீங்கள் வெளியே வந்துடலாம். நீங்கள் கிளிக் பண்ணோன்னா உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சொல்லுங்கள். அதாவது ஃபோன் மெசேஜ் வந்து டெய்லி ஏகப்பட்ட மெசேஜ், அன்வான்ட் மெசேஜ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். அந்த மெசேஜில் இந்த நம்பர் கால் பண்ணுங்கள், இந்த நம்பர் லிங்க் கிளிக் பண்ணுங்கள், இதில் வந்து அமௌண்ட் தருவோம், இவ்வளோ ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கீங்க, இந்த கார் வின் பண்ணியிருக்கீங்க, இந்த வீடு வின் பண்ணியிருக்கீங்க, குறைஞ்ச விலையில் லோன் வேணுமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட மெசேஜ், அன்வான்ட் மெசேஜ் இந்த டைமில் நிறைய வரும். அதை பேசிக்காக வந்து தவிர்த்துங்க. அடுத்ததான் நான் பார்க்க போகிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது லேடிஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை வந்து நீங்கள் இந்த ஒரு சோசியல் மீடியாலையும் இப்போ இங்கே இருக்கிற டைமில் வந்து நீங்கள் அடிக்கடி வந்து ஷேர் பண்ண வேணாம். அதாவது தேர்ட் பார்ட்டி வெப்சைட்லாகட்டும், ஏதோ ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணுற ஆப்லையாகட்டும், இந்த மாதிரி இதில் வந்து உங்களோட ஃபோட்டோஸை வந்து நீங்கள் அதிகமாக ஷேர் பண்ண வேணாம். அதை யூஸ் பண்ணி மார்ஃபிங் பண்ணியோ நம்மளோட வந்து நம்மகிட்ட பணத்தை கேட்டது மிரட்டுறதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு யாராவது தெரியாதவங்ககிட்ட வந்து ஃபோன் பேசுகிறோம்னா வீடியோ காலில் பேசுகிறது வந்து ஒரு முற்றிலும் தவிர்த்துருங்க. வீடியோ கால் பேசுகிற மூலமாக அதை ஸ்க்ரீன் ரெக்கார்டோ ஸ்க்ரீன்ஷாட்டோ எடுத்து நம்மகிட்ட மிரட்டுறதுக்கான அதிக வாய்ப்புகளாக இருக்குது. ஸோ லேடிஸ் வந்து பார்த்து உஷாராக வந்து சோசியல் மீடியா வந்து கையாளுங்க. அதில் ஏதாவது உங்களோட ஃபோட்டோஸ் எதுவும் அதிகமாக ஷேர் பண்ண வேண்டாம். யாராவது வந்து தெரியாத மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி கேட்டாலும் நீங்கள் ஷேர் பண்ண வேணாம். திடீர்னு மெசேஜ் வந்து ரொம்ப நாள் வந்து போயிட்டு இருக்கு, அப்புறம் நீங்கள் இமேஜ் வந்து ஷேர் பண்ணி அதை வந்து நம்ம ஸ்கேம் பண்ணுறோம், அதாவது மிரட்டி நம்மகிட்ட பணத்தை கேட்பாங்க, அதை இங்கே லீக் பண்ணி அதை லீக் பண்ணி சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து சுற்றிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்களாம் நீங்கள் முற்றிலும் தவிர்க்கணும்னா உங்களோட டீடைல்ஸ் பிக்ஸ் எதுவுமே ஷேர் பண்ண வேணாம். அண்ட் வீடியோ காலில் முற்றிலுமே வந்து பேசுகிறது தவிர்த்துருங்க. யாராக இருந்தாலும் இப்போதைக்கு வந்து தவிர்த்துருங்க. இப்போதைக்கு இல்லை, எப்பவுமே தவிர்த்துருங்க. அண்ட் அடுத்த நான் பார்க்க போகிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் என்னன்னு வந்து பார்த்தேன். இந்த கொரோனா டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஏதாவது தெரியாத தரமாக வந்து ஆபத்தாகி வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க, கொரோனால அட்மிட் ஆகிருக்காங்கன்னா நமக்கு வந்து ஃபோன்லேயோ அல்லது வெப்சைட்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச விலையில் ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து கொடுக்குறாங்க, அமௌண்ட் வந்து இவ்வளோ கட்டுங்கன்னு சொல்லி நமக்கு வந்து கண்டிப்பாக ஃபோன் பண்ணி ஏதாவது கேட்கறதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது. அப்படி வந்து கேட்டோம்னா கண்டிப்பாக நம்ம இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து நம்ம எதுவும் யோசிக்க மாட்டோம். அப்படி இருக்க டைமில் நமக்கு வந்து கிடைச்சா நல்லா இருக்குமே, ஸோ இந்த மாதிரி ஆக்சிஜன் கிடைச்சா ரொம்ப நல்லா உதவியாக இருக்கும்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு உடனடியாக முன்பணம் கட்டிடுவோம். ஸோ அதை இதை நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சிஜன் சிலிண்டர் இவ்வளோ கம்மியில் தரோம், ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இவ்வளோ பேமெண்ட் கட்டுங்கன்னு சொல்லி நமக்கு வந்து ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்து பத்திரமா வந்து கையாள அந்த சுச்சுவேஷனில் நமக்கு எதுவும் யோசிக்க முடியாதான். இருந்தாலும் வந்து நம்ம எப்படி ஒரு நமக்கு வந்து தெரியுது
எப்படி ஒருத்தர் ஃபோன் பண்ணி இவ்வளோ ப்ரைஸில் வந்து கொடுக்க முடியும், நமக்கே வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்கல, ஹாஸ்பிட்டலுக்கே கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் எப்படி வந்து கிடைக்குன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கணும். கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து மைண்ட்லேருந்து எப்போயும் வந்து மறந்துடாதீங்க. இந்த கொரோனா சுச்சுவேஷன் வரைக்கும் இந்த ஆக்சிஜன் சிலிண்டரை இவ்வளோ ப்ரைஸில் கொடுக்குறோம், இவ்வளோ கம்மி ப்ரைஸில் கொடுக்குறோம், இவ்வளோ பேமெண்ட் கட்டுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ப வேண்டாம், நம்பி ஏமாறவும் வேண்டாம். அடுத்த நம்ம பார்க்க போகிற ஒரு ஃபைனல் டிப்ஸ்னு கூட சொல்லலாம். நம்ம வீட்டில் ஏதாவது நம்ம சில்ட்ரன்ஸ், நம்மளோட சொந்தக்கார பசங்க, சின்ன பசங்களாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இப்போ அந்த லாக்டவுன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அதை முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் தான் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அப்படி ஸ்பெண்ட் பண்ணும்போது எல்லாருமே வந்து கேம் விளையாடுறாங்க. அப்படி நம்ம கேம் விளையாடும்போது அவங்க விட்டு நம்ம வாட்ச் பண்ணுங்கள். கிட்ஸ் மோடு மொபைல் இருந்துச்சுன்னா அதை வந்து போட்டு கொடுத்துருங்க. கிட்ஸில் சைல்ட் லாக் இந்த மாதிரி மெத்தடில் ஆப்ஸ் இருந்துச்சுன்னா அதில் வந்து போட்டு கொடுத்துருங்க. அப்படி போட முடியாதவங்க கேம் விளையாடுறாங்கன்னா நீங்கள் வந்து அடிக்கடி வந்து பார்த்துட்டே இருங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஏதாவது அமௌண்ட் வந்து பே பண்ணி வந்து விளையாடுறாங்களான்னு சொல்லி நீங்கள் கவனிச்சிட்டே இருங்க. மோஸ்ட்லி வந்து ஃப்ரீ ஆப்ஸும் அண்ட் ஜாஸ்ட் ஒரு ஃபன்னுக்கான இருக்க ஆப்ஸ் மட்டும் நீங்களே இன்ஸ்டால் பண்ணி கொடுங்க. அண்ட் அவங்கள வந்து இன்ஸ்டால் பண்ணி விளையாடும் போது வந்து நீங்கள் பக்கத்தில் உட்காந்து கவனிச்சுங்க, என்ன மாதிரி விளையாடுறாங்க, அமௌண்ட் ஏதாவது பே பண்ணி விளையாடுறாங்க, ஏதாவது தேவையில்லாத லிங்க் கிளிக் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி வந்து நீங்கள் சில்ட்ரன்ஸ் கேம் விளையாடும்போது பார்த்து கவனமாக வந்து நீங்கள் அவங்கள்ட்ட வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். அமௌண்ட் ஏதாவது சில பேர் வந்து கட்டி ஏமாந்துடுறாங்க, கேம் தான் நல்லா மூழ்கி போயிருக்காங்க, அந்த மூலமாக கேமில் அது வாங்குறேன் இது வாங்குறேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் அமௌண்ட் வந்து செலவு பண்ணிடுறாங்க. பேரண்ட்ஸ் நாம தான் வந்து கவனித்து சில்ட்ரன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தான் வந்து வாட்ச் பண்ணணும். ஸோ இந்த டைமில் வந்து கண்டிப்பாக எல்லாரும் வீட்டில் தான் இருப்போம். நீங்கள் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏன் குழந்தைங்கள கேமில் டைம் ஸ்பெண்டாக விடுறீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். அண்ட் இந்த டிப்ஸ் ஏதாவது ஃபோனில் இந்த மாதிரி அன்வான்டாக ஏதாவது ஃபோன் பண்ணாங்களோ அல்லது வாட்ஸ்அப்பில் ஏதாவது லிங்க் வந்துச்சோ, இந்த மாதிரி ஏதாவது பேமெண்ட் கட்ட சொல்கிறாங்க, அந்த ஆக்சிஜனுக்கு பேமெண்ட் கட்ட சொல்கிறாங்க, ஜாபுக்கு ஏதாவது பேமெண்ட் கட்ட சொல்கிறாங்க, ஏதாவது டீட்டெயில்ஸ் ஃபோன் பண்ணி வந்து நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து நீங்கள் புகார் அளிக்கலாம். அது டீட்டெயில்ஸ் என்ன வந்து பார்த்தீங்கன்னா cybercrime.gov.in அந்த வெப்சைட் நீங்கள் அஃபிஷியலாக வந்து புகார் அளிக்கலாம். அந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது அன்வான்டாக ஏதாவது நீங்கள் கேள்விப்பட்டாலும் அல்லது நீங்கள் உங்களுக்கு ஏதாவது வந்துச்சோ ஃபோன் வந்தாலும் நீங்கள் ஈஸியாக வந்து இதில் வந்து புகார் அளிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் அண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லாக்டவுனில் வந்து நீங்கள் ஏமாற வேண்டாம், இந்த டிப்ஸ் எல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் ஏதோ ஒரு டிப்ஸ் உங்கள் லைஃப்பில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் நம்புறேன். இது வரைக்கும் நான் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அப்படி ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்பவே நன்றி. அண்ட் இது வரைக்கும் நான் வீடியோ மேக் பண்ணி தான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். ஏன்னா யாராத்துக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் வாட்ச் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாட்ச் பண்ணி இந்த வீடியோ பார்த்தா கருத்துக்கள் எதாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சா பிடிக்கல எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். அண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நாளுடன் உங்களை சந்திக்கிறேன்.